டேய் மாப்ள ஏய் யோ ஏன் சும்மா கத்திட்டு இருக்க? நான் அது கத்துறேனா? கூப்பிட்டா திரும்ப மாட்டேன். கூப்பிட்டேன் மாப்ள, நீ திரும்பல, அதனால தான் கத்துறேன். நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் நான் என்ன யோசிச்சேன்னு உங்கள்கிட்ட சொல்லுமா? என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே சொல்லுவேன், என்கிட்ட தான் சொல்லணும். சொல்லு. ஏன் மாம்ச இந்நேரம் விக்ரம் தூங்கிருப்பான்ல? விக்ரம் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருமே தூங்கிருப்பாங்க. மாம்ச நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்க அப்பா எனக்கு தினமும் கதை சொல்லி தட்டி கொடுத்து தூங்க வச்சு எனக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவரே போய் தூங்குவாரு. ஆனா என் நிலைமையை பார்த்தியா? என் பையன் எங்கேயோ, நான் எங்கேயோ. மாம்ச என் பையன் எப்ப என்கிட்ட மார்பிளையும் தோல்லையும் கை போட்டு தூங்குவான்னு ரொம்ப ஏக்கமா இருக்கியா? என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கேன் மாம்ச. என் பையன் பிறந்து தவழ்ந்து நடந்து முதல் தடவை பேசின எதையுமே நான் பார்க்கல. எப்பயோ பண்ண ஒரு முட்டாள்தனத்துக்காக அதுக்கு தண்டனையா நான் ஐஸ்க்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்யா. டே மாப்ள, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா எதையும் யோசிச்சு புலம்பிக்கிட்டு. உனக்கு பையன் ஞாபகம் வந்துருச்சு, நான் அதான் இப்படி பேசுகிறேன். இப்போ என்ன ஒரு ஃபோனை போட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்கு, மனசுக்கு நிம்மதியாகும். யோ நீ வேற கம்முன்னு இருக்கியா? அதுக்கப்புறம் மித்ரா என்ன கத்துவா. எதுக்கியா வம்பு? ஏதோ இப்பதான் என் கண்ணால அவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கும் நீ ஆப் வைக்கலான்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்லடா மாப்ள. ஏய் யோ மாம்சு, மித்ரா தான் கால் பண்றா. மித்ரா தானே கால் பண்றா? நம்ம சீஃப் மினிஸ்டர் கால் பண்ண மாதிரி பாத்துறா. எடுத்து பேசுடா. மித்ராயா கால் பண்றாயா? அதான்டா நானும் சொல்றேன், எடுத்து பேசுடா. யோ நான் கோவத்துல இருக்க போறேன். போன் எங்க? ஏய் இந்தா. ஹலோ மித்ரா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன மித்ரா, என்னாச்சு? வர வர உங்களுக்கு ரொம்ப அலம்பல் தான். இவங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அம்மா நான் கிளம்புறேன். மித்ரா, இன்னைக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு. தானியா கூட வீட்ல தான் இருக்கா. விக்ரம கூட்டிட்டு பேக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? அதான் சார், இவன் என்கிட்ட சொல்லாமலேயே டிராயிங் காம்படிஷனுக்கு நேம் கொடுத்து வச்சிருக்கான். ஓ, இன்னைக்கு காலையில தான் சொன்னான். அதான் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். மித்ரா, இந்த மாதிரி போட்டியில எல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்மா. விக்ரம், வெரி குட், ஆல் தி பெஸ்டா. தேங்க் யூ பாட்டி. ஏன் தன்யா, நீ போட்டியில கலந்துக்கலையா? பாட்டி, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கும் டிராயிங் காம்படிஷனுக்கும் ரொம்ப தூரம். நமக்கெல்லாம் சிங்கிங் தான் வரும். ஆனா விக்ரம் சூப்பரா டிராயிங் பண்ணுவான். நீங்க வேணா பாருங்க, அவன் தான் ஜெயிப்பான். ஏ தானியா, நீயா பேசுற? எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. அப்புறம் என்ன மித்ரா, விக்ரம கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடலாம். அதான் சார் பிரச்சனையே. காம்படிஷன் இவன் ஸ்கூல்ல நடக்கல. ஓ, அப்புறம் பொள்ளாச்சியில நடக்குது சார். போக வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். வர வர இவன் ஆட்டம் ஜாஸ்தி ஆயி போயிடுச்சு சார். அட, பொள்ளாச்சி போறது என்ன பெரிய விஷயமா? நம்ம கார்லயே போயிட்டு வாங்க. இல்ல சார், நாங்க பஸ்லயே போயிட்டு வந்துடுறோம். பஸ்லயா? என்ன விளையாடுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐ, கார்ல போக போறோம், அதுவும் வினய் அங்கிள் கூட. ஜாலி ஜாலி ஜாலி. விக்ரம், சூப்பரா பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். நல்லா டிரா பண்ணு சார். வினய், ஒரு சின்ன ஹெல்ப். விக்ரமுக்கு பொள்ளாச்சியில டிராயிங் காம்படிஷன் இருக்கா. நீங்க மித்ராவையும் விக்ரமையும் பொள்ளாச்சி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? சரிங்க சார். அங்கிள். ஏய் வாங்க.
வாங்க அங்கிள் போலாம், டைம் ஆயிடுச்சு. போலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை. பார்த்து போயிட்டு வாங்க. பை பை. சார் ஆர்டர் ப்ளீஸ் சார். எனக்கு ஒரு காஃபி. ஓகே மேடம். சார் உங்களுக்கு? எனக்கு ஒரு பர்கர். ஹே ஐ சேம் பிஞ்ச். அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே டேஸ்ட் இல்ல? அப்பா இல்ல, அங்கிள். ஓ சாரி மேடம். சாரி சார். அப்புறம் எனக்கு ஒரு பாதாம் மில்க். எனக்கு ஒரு பாதாம். 5 minutes சார். டேய் மச்சி, இந்த சிக்கனை பாத்தியா? சிக்கன் சிக்கன் இருக்கு, கொஞ்சம் ஓல்டா இருக்க. அதனால என்ன மச்சி, ஓல்ட் இஸ் கோல்டுடா. நான் ஆன்டி ஹீரோன்னு உனக்கு தெரியாதானே? வினய் வேண்டாம். டேய் என்னடா முறைக்கிற? நீ அவளுக்கு டிரைவர் தானே? உனக்கு என்னப்பா, நல்ல காஸ்ட்லி காரை தான் ஓட்டுற. ஆனா எங்களை பாரு, ஓட்ட வண்டி காலங்கடை வண்டியா சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒன்ன மாதிரி காஸ்ட்லி கார்லாம் ஓட்டணும்னு ஆசை இருக்காதானே? சார் உங்க ஆர்டர் சார். நோ மென்ஷன் சார். சார் சாப்பிட்டாச்சுன்னா கிளம்புங்க சார். எதுக்கு சார் கஸ்டமர் கிட்ட எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? யோ நாங்க எங்கேயா சாப்பிடுறோம்? அதோ அந்த டிரைவர் தான் நல்லா சாப்பிடுறான். நல்லா குடுத்து வச்ச ஆளியா? சார் கிளம்புங்க சார். சரி போட. அப்போ வாங்க போலாம். ஒரு நிமிஷம் வினய். என்ன மித்ரா? இந்த யூனிஃபார்ம் தவிர வேற ஏதாவது ட்ரெஸ் வச்சிருக்கீங்களா? இருக்கு, ஏன் கேக்குற? முதல்ல இந்த யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டு வாங்க. ஏன் மாத்த சொல்ற? இந்த யூனிஃபார்ம் நல்லா தானே இருக்கு. ஹலோ, சொல்றத செய்யுங்க. நீங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருது. ஓ பாத்துட்டாளா? யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே? சண்டை அடிதடின்னு போலீஸ் கேஸ் வரைக்கும் போகணுங்கிறீங்களா? அது எப்படி மித்ரா? உன்னை ஒருத்தன் தப்பா பேசுவான், என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஆமா, சும்மா தான் இருக்கணும். நீங்க யார் எனக்காக பேச? என்ன மித்ரா, உன்னை ஒருத்தன் தப்பா பேசிட்டு இருக்கான், உன் கூட வந்த ஒரு டிரைவராவா கூட நான் கேட்க கூடாது? இது தேவையில்லாத பேச்சு. மாத்த சொன்னா மாத்துங்க. இங்க பாரு மித்ரா, உனக்கு நான் டிரைவராவோ இல்ல வேற யாராவோ இருந்துட்டு போறேன், அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட வைஃப் தான். விக்ரம் என்னோட பையன். இந்த உலகத்துல நீங்க 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் மித்ரா. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்படி இருக்கும்போது ஒன்னையோ இல்ல விக்ரம யாராவது தப்பா பேசினா என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் உயிரே போனாலும் சரி, அவங்கள 2ல ஒண்ணு பார்க்காம விடவே மாட்டேன். இங்க பாரு மித்ரா, அதுக்காக நீ ஒண்ணு மாற வேண்டாம்.
என்ன நீ மன்னிக்கவும் வேண்டாம். நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி உன் விருப்பம் போலவே இருந்துக்கோ. அதே மாதிரி என் விருப்பம் போல இருக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. உன்னையோ இல்ல விக்ரமையோ நினைக்காதன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. புரிஞ்சுதா? இது வேற, நீ சொன்ன மாதிரி இந்த போலீஸ்க்கு பயந்தோ இல்ல வேற யாருக்கோ பயந்தாலாம் இந்த யூனிஃபார்ம் நான் மாத்த போல. நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாத்த போறேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணு, நான் போய் ரெஸ்ட் ரூம்ல மாத்திட்டு வந்துடுறேன். வேர்க்கடலை, சூடான வேர்க்கடலை. அண்ணா 2 கடலை கொடுங்க. தரேன் சார். இன்னொன்னு கொடுங்க. இந்தாங்க சார். வேர்க்கடலை, வேர்க்கடலை, சூடான வேர்க்கடலை, வேர்க்கடலை, வேர்க்கடலை. மித்ரா, வேர்க்கடலை எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. அட புடி மித்ரா, எவ்வளவு நேரம் தான் அந்த ஸ்கூல் கேட்டே பார்த்துட்டு இருப்ப? வேண்டான்னு சொன்னா கேளுங்களேன், எனக்கு பசிக்கல. நம்ம வர வழியில சாப்பிட்டோம்ல. ஹலோ, இதெல்லாம் பசிக்கு சாப்பிடுறது இல்ல. அப்படியே ரோட்டை பார்த்துட்டு கேட்டை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தான் நிக்க போற? எதுவும் பேசாம ஓரமா தான் போய் நிக்கிற. எனக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாமா? இந்த புடி. அட புடிங்கிற. காலையில கூட நாங்க தான் சாப்பிட்டோம், நீ எதுவும் சாப்பிடவே இல்லை, வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்ச. இந்த மித்ரா, அட புடிங்கிற. சாப்பிடு. சாப்பிடு மித்ரா. அட சாப்பிடு. என்ன மித்ரா, வேர்க்கலையை தோல் உரிக்காம சாப்பிட்டு இருக்க? அட நம்பியார் மாதிரி கை நிறைய எடுத்து நல்லா கசக்கி ஊதி சாப்பிடு. நீ பார், இப்படி கடலை எடுத்து நல்லா உருட்டி கசக்கி தோலெல்லாம் ஊதிட்டு எப்படி சாப்பிடணும். என்னமோ வேர்க்கடலையே பார்க்காத மாதிரி சீன் போடுற. டேய், நீ தஞ்சாவூர் பொண்ணு தானே? ஐயோ சாரிங்க. என்னம்மா? ஒண்ணு இல்ல மித்ரா, தூசி தானே, சரியா போயிடும், பயப்படாத.